தனுஷ் அவர்களோட ராயன் திரைப்படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சுக்கிட்டு இருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டில், ஓவர்சீஸில், ஆந்திரா, தெலுங்கானாவில் எல்லா இடத்துலையுமே சூப்பரான கலெக்ஷன் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங்கில் கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுவரையும் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு டே 1க்காக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்ததான் இந்தியன் 2 நேற்று 11வது நாள் எவ்வளோ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கலெக்ட் பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் கல்கி 2898 AD டீன்ஸு, ஸோ இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான படம், சல்மான் கான் அவர்களோட ஒரு மிகப்பெரிய வசூல், பெரிய வசூலை வாரி போச்சுது. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜ்ரங்கி பாய்ஜான். அந்த படம் வந்து 2015ஆம் ஆண்டு வந்து இருந்தது. ஒரு மிகப்பெரிய வசூல், அதுவும் முக்கியமாக சைனாவில் பெரிய கலெக்ஷன் எடுத்தது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, மகாராஜா தான். மகாராஜாவில் வந்து நம்ம அனுராக் கஷ்யப் அவர்களோட பொண்ணு, அதாவது வில்லனோட பொண்ணுக்கு வந்து ஒரு 2 கால் அச்சு இருக்கக்கூடிய ஒரு டாலர் வந்து ஒரு சைனா வந்து ஆர்டர் பண்ணி அதை வாங்கி போடுவாங்க. அதுதான் கிளைமேக்ஸில் அவர் பார்த்து கதறி அழுது அந்த கிளைமேக்ஸே முடியும். ஸோ அந்த சீனோட தான் முடியும். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் அஜய், ஏஎஸ், தினேஷ் மனோகரன், குகன்ராஜ், அர்ஜுன் ரஞ்சித், சுரேஷ் சி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கில் அந்த படத்தோட டே 18 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 38 லட்சம், வேர்ல்டு வைடு 52 லட்சம். ஸோ டோட்டலாக 24 கோடியே 3 லட்சமும், வேர்ல்டு வைடு 42 கோடியே 21 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். அப்புறம் ஜாக் அண்ட் ஜூலியட் 3 இந்த படத்தோட 26வது நாள் வசூல் இந்தியாவில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 38 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 101 கோடியே 13 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. சர்ஃபிரா 11வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 26 லட்சம், வேர்ல்டு வைடு 32 லட்சம். ஸோ டோட்டலாக 23 கோடியே 79 லட்சம் இந்தியாவிலையும், 31 கோடியே 50 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு மோசமான வசூலை தான் இந்த படம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் பேட் நியூஸ் டே 4 செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்தியாவில் வந்து 4 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 8 கோடியே 25 லட்சம். ஸோ டோட்டலாக 40 கோடியே 3 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 56 கோடியே 98 லட்சம். ஸோ ஓவர்சீஸில் இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆக வேண்டியது இருக்குது. இன்னும் 2-3 நாள் அது ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட 56 கோடி 4 நாளுங்கிறது பெரிய வசூல். ஸோ எவ்வளோ டோட்டலாக இந்த படம் வசூல் பண்ணால் வெற்றி திரைப்படமாக அமையுங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் பேசுவோம். அப்புறம் தெலுங்கில் வந்து டார்லிங் அப்படிங்கிற படம் டே 4 ஆந்திரா தெலுங்கானாவில் 25 லட்சம், வேர்ல்டு வைடு 30 லட்சம். ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 85 லட்சமும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 30 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கல்கி 2898 AD இந்த படத்தோட 26வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 10 லட்சம், கர்நாடகாவில் 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 65 லட்சம், கேரளாவில் 13 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 95 லட்சம், ஓவர்சீஸில் 45 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 2 கோடியே 43 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 46 கோடியே 21 லட்சமும், கர்நாடகாவில் 70 கோடியே 18 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 276 கோடியே 71 லட்சம், கேரளாவில் 30 கோடியே 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 321 கோடியே 65 லட்சம், ஓவர்சீஸில் 264 கோடியே 52 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 1010 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் டீன்ஸு 11வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 11 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 2 கோடியே கடந்திருக்கு இந்த படம் 11 நாளில். அப்புறம் இந்தியன் 2 திரைப்படத்தோட டே 11 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1 கோடியே 48 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 40 லட்சம், கர்நாடகாவில் 15 லட்சம், கேரளாவில் 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10 லட்சம், இந்தியா முழுக்க 2 கோடியே 23 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 8 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்தியன் 2 திரைப்படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 55 கோடியே 90 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 24 கோடியே 80 லட்சம், கர்நாடகாவில் 11 கோடியே 12, அப்புறம் கேரளாவில் 7 கோடியே 4 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 கோடியே 32 லட்சம், இந்தியா முழுக்க 107 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 56 கோடியே 4 லட்சம், வேர்ல்டு வைடு 163 கோடியே 22 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு.
ஸோ 11 நாளில் 163 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. லைஃப் டைம் எவ்வளோ வரும்? நிறைய பேர் 175 அப்படின்னு சொல்கிறீங்க. 175 வருமா, இல்லை அதை தாண்டி போகுதா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்ததாக ராயன் படத்தோட ப்ரீசேல் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டில், ஆந்திரா, தெலுங்கானாலலாம் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அதுவும் லிமிட்டட் ஷோஸ் தான் இது வரையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில், கேரளாலலாம் அது வரையுமே நல்ல புக்கிங் வந்திருக்கு. ஸோ ராயனுக்கு வந்து ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் டாக்கு போய்கிட்டு இருக்கு. இது வரையும் படம் வந்ததுக்கப்புறம் தான் எப்படின்னு தெரில. படம் வந்ததுக்கப்புறம் அது வேறு தனுஷ் அவர்களோட டைரக்ஷன், தனுஷ் எப்படிப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து இதில் கையாண்டிருக்காரு அப்படிங்கிறதுலாம் படம் போய் பார்த்தா தான் தெரியும். ராயன் படத்தோட டோட்டல் ப்ரீசேல் இது வரையும் தமிழ்நாட்டில் 2,28,00,000 இது வரையும் வந்து 2,28,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் கர்நாடகாவில் 41 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 45 லட்சம், கேரளாவில் 9 லட்சம், இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 35 லட்சம் இது வரையும் புக் ஆகிருக்கு. ஓவர்சீஸில் ஒரு 55 லட்சம். இப்போவே 4,13,00,000 இந்த படம் டே 1 வந்து புக் ஆகிருக்கு. ஸோ டே 1 எவ்வளோ ராயன் எடுக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு கேப்டன் மில்லரோட அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 3 நாள் இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஆனாலுமே இப்போவே 4 கோடி கிட்டே டே 1க்காக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு. பெரிய விஷயம். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் பஜ்ரங்கி பாய்ஜான் இந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சல்மான் கான் அவர்களோட கெரியர்லேயே ஒரு பெரிய வசூலை வாரி குவிச்ச படம், அவரோட கெரியர்லேயே அதிக வசூல் திரைப்படமும் இதுதான். இந்த படம் முக்கியமாக ஓவர்சீஸில் பெரிய கலெக்ஷன் எடுத்தது. இந்தியாவில் மட்டுமே இந்த படம் 433 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. சைனாவில், ஓவர்சீஸில் சைனாவில் தான் பெரிய கலெக்ஷன் நான் சொல்லியிருந்தேன்ல, 296 கோடி, 45 மில்லியன். அன்றைக்கி 2015 $45 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. பெரிய வசூல். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் இது இல்லாமல் மற்ற நாடுகளில் 194 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக ஓவர்சீஸில் 490 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 923 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 90 கோடி தான். இந்த படம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அவ்வளோ நல்ல படம். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களில் நிறைய பேர் இந்த படம் பார்த்துருப்பீங்க. பார்த்ததுனால தான் உங்களில் ஒருத்தர் 2-3 பேர் இந்த படத்தோட வசூலை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் அதுக்கப்புறம் லேட்டராக ரீமேக் பண்ணலாம் தமிழில் அப்படி எல்லாமே பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கைவிட்டுட்டாங்க. ஆனால் இந்த படம் ஒரு வேறு லெவல் கலெக்ஷனை வாரி குவிச்ச படம். 923 கோடி. கொஞ்சம் அப்படியே இந்த படம் இன்னும் கொஞ்சம் லாங் ரன் ஓடி இருந்துச்சுன்னா 1000 கோடி கூட வந்திருக்கும். ஸோ அதுக்கு ஒர்த்தான படம் தான் இது. ஸோ இந்த படம் உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் ராயன் படத்துக்கு புக் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.